நமக்கு உரிய நோயானது வந்து நம்மை நலிவடைய செய்தற்கு முன்பாக நாம் நமக்கு உரிய அறத்தினை செய்து விடுதல் என்பது சிறந்ததுன்னு தொடங்கினர். அதற்கு அடுத்து இந்த பாடல் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுகிறார். வாழுங்காலத்து நம்மால் செய்யப்படுவதற்கு உரிய நல்ல செயல்கள் ஏதாயிலும் ஒன்றை ஆகிலும் நாம் செய்தோமா? இதான் கேள்வி. அறம் செய்வது என்ற ஒன்று அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நாம் அறம் அல்லாதனவற்றையே சிந்தித்து இருக்கிறோம். எப்படின்னு கேட்டா, பரவப்படுவான் பரமனை ஏத்தீர், இரவலர்க்கு ஈதலை ஆயினும் ஈயீர், கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கீர், நரகத்தில் நிற்றீரோ நாள் எஞ்சினீரோ. இதை காட்டிலும் கடுமையான ஓர் விமர்சனத்தை மக்கள் மீது வைக்க முடியாது. குருஞான சம்பந்தர்னு ஒரு அடியவர் எழுதினார், நீ நாளும் மனமே இந்த உலகிலே உழன்று கொண்டிருக்கிறாய், உன்னால் செய்ய தகுந்த நல்ல செயல் ஏதாயிலும் ஒன்றையேனும் நீ செய்தாய? நீ ஏதொன்றும் செய்ததே இல்லை. நீ ஐந்தெழுத்தை ஓதியது இல்லை. ரொம்ப அழகா எடுப்பார். பாசம் அறாய் நேசம் விடாய், ஈசனது ஐந்தெழுத்தை நீ நினையாய், மனமே சீச்சி உனக்கு என்ன வாய்ன்னு கேட்பார். இந்த உலக வாழ்க்கையில நம்ம பற்றை அறுக்கவில்லை, நம்மோடு உரிய மக்கள் மீது கொண்ட பாசத்தை துறக்கவில்லை, நேயத்தோடு நமக்கு உதவ வருவதற்கு உண்டான இறைவன் அவனது திரு ஐந்தெழுத்தாகிய நம சிவாய என்பதை ஓதுவதற்கு உண்டான பழக்கத்தை பெறவில்லை. அப்படிப்பட்ட இழிவான நிலையில் இருக்கக்கூடிய மனமே உனக்கு என்ன வாய் வேண்டி கிடக்கிறது, ரொம்ப பெருமையாக உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாயேன்னு ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகான முடிவு சொல்லுவார். மனமே சீச்சி உனக்கு என்ன வாய், மனதே நீ பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஏதாயிலும் ஒரு நல்ல செயலை உன் வாழ்நாளிலே செய்தது உண்டா? அறம் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அறத்தினை செய்தற்கு மாறாக அறம் அல்லாதனவற்றை செய்யாது இருத்தல், அதனை தவிர்த்தல் என்ற முயற்சியிலாவது நீ ஈடுபட்டது உண்டா? எப்படி தொடங்குகிறார்? பரவப்படுவான் பரமனை ஏத்தீர். எல்லோராலும் எல்லா காலத்தும் பரவப்படுதல்னா போற்றப்படுவதற்கு உண்டான இறைவனை, பரமனைனா இறைவனை ஏத்தீர், அவனை ஒரு நாள் கூட புகழ்ந்து பேசியது இல்லை, ஒரு நாள் கூட அவனை பாராட்டியது இல்லை, உங்களது மேலான வணக்கங்களை அவனுக்கு சொல்லி மகிழ்ந்தது இல்லை. எதற்காக நீங்கள் வாழுகிறீர்கள்? அடுத்து, இரவலர்க்கு ஈதலையாயினும் ஈயிர். அங்க ஒரு இழிவு உண்மையை போட்டார் பாருங்க. இரவலர்க்கு, உங்களை நாடி வந்து பொருள் ஏதாகிலும் தாய் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு ஈதலையாயினும் ஈயிர், உங்களால் கொடுக்க முடிந்ததை கூட கொடுப்பதில்லை. இரவலர்கள் கேட்ட எல்லா பொருளையும் நம்மால கொடுக்க முடியாது, உண்மைதான். ஆனால் அவர்களால் கேட்கப்பட்ட பொருள்கள்ல நம்மால் கொடுக்கப்படுவதற்கு உண்டான பொருள்கள்னு இருக்குல்ல, அதையாவது நாம கொடுத்திருக்கோமான கொடுத்ததில்லை. கொடுக்கின்ற பழக்கத்தையே நாம வளர்த்து கொள்ளவில்லை. இரவலர்க்கு ஈதலை ஆயினும், அந்த ஈதற்கு உரியதாகிய சிறியதாகிய அளவில் உள்ள பொருளை ஏனும் நாம் கொடுத்து பழகல. யாருக்கு எதுவுமே கொடுத்து பழகல. ஈர் கொடுக்கல, கொடுக்க தெரியாது நமக்கு. வேடிக்கையாக எங்கள் கிராமங்கள்ல சொல்லுவார்கள்,
வாங்குற வழக்கம் வம்சாவளியில உண்டு, கொடுக்கிற வழக்கம் கோத்திர முறையில் கூட இல்லை. இன்னும் கொடுப்பது என்பதை பற்றின சிந்தனையே நமக்கு கிடையாது. நாம் எல்லோரிடமும் இருந்து பொருளை பெற்று வாழுகிறோம். நாம் யாரேனும் ஒருவனுக்கு நம்மால் இயன்றதை, நம்மால் முடியக்கூடியதையாவது கொடுத்து மகிழ்ந்திருக்கிறோமா என்றால் கொடுத்ததும் இல்லை, கொடுப்பது மகிழ்ச்சி என்று உணர்ந்ததும் இல்லை. ஆகவே இரவலர்க்கு ஈதலை ஆயினும் ஈயிர். சரி, இதுதான் செய்யல. மூன்றாவது நிலை கரகத்தால், கரகம்னா குடம்னு அர்த்தம். நீர் முகந்து எடுக்கக்கூடிய குடத்திற்கு கரகம்னு பேரு. இன்றைக்கு நீங்கள் கூட பார்க்கலாம், கிராமிய கலையில கரகாட்டம்னு தலையில குடத்தை வைத்து கொண்டுதான் ஆடுவார்கள். கரகம் என்றால், கமண்டலம் என்றால் நீரை கொள்ளும் பாத்திரம், அவ்வளவுதான். ஆகவே கரகத்தால் நீர் மொண்டு எடுக்கக்கூடிய பாத்திரத்தினது துணை கொண்டு நீராட்டி காவை வளர்க்கீர். நீரை முகந்து சென்று ஒரு சோலையில் இருக்கக்கூடிய ஒரு செடிக்கு கூட நீர் ஊற்றி பழகல. நம்மால் இயன்ற மிக மிக சாதாரண ஒரு செயல். அதனாலதான் நம்ம வீடுகள் எல்லாம் நம்ம என்னமோ புனிதம்னு நினைத்து அதற்கு வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய அளவுல நிறைய முயன்று செயல்படுகிறோம். வீடுகள்ல துளசி மாடம் ஏன் வைக்கிறோம்னு கேட்டா, அதன் மூலமாக பெறப்படக்கூடிய இறை அருளோ ஏனைய பிற நன்மைகளோ ஒரு பக்கம், குறைந்தபட்சம் அனுதினமும் அந்த செடிக்கு நம்மால் இயன்ற அளவு துளி நீராவது ஊற்றும். அது செய்தற்கு உண்டான அறங்கள்ல ஒரு தலையாய அறம். நம்மால் இயன்ற ஒரு செடிக்கு உரிய அளவுல நீரினை வார்த்தல். அதுதான் கேட்கிறார். கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கீர். கானா சோலை. கையில இருக்கக்கூடிய குடத்தினது துணை கொண்டு நீரினை முகந்து சென்று சோலையில் இருக்கக்கூடிய ஏதாயிலும் ஒரு செடிக்கு நாம நீர் ஊற்றி அதனை வளர்க்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. ஏற்கனவே வளர்ந்து இருக்கக்கூடிய மரங்களை வெட்டாமல் இருந்தாலேயே போதும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. புதியதாக மரங்களை வளர்க்கிறோமோ இல்லையோ, ஏற்கனவே பிறரால் வளர்க்கப்பட்ட மரங்களை வெட்டாமல் இருத்தல் என்பதே பெரியதாகிய அறம். அதுவே செய்யறதில்லை. அதனால இவர் கேட்கிறார், கையில இருக்கக்கூடிய நீர்க்குடத்தை கொண்டு ஏதாயிலும் ஒரு தாவரம் வளருவதற்கு உன்னால் நீர் கொண்டு வந்து ஊற்ற முடியவில்லை. இப்ப எதுக்கு நீ வாழற? பரமனை ஏத்துவது இல்லை, உன்னை நாடி வரக்கூடிய இரவலருக்கு பொருளை தருவதில்லை, தாவரங்களில் ஏதேனும் ஒன்றினுக்கு அனுதினமும் நீர் ஊற்றி அதனை பராமரிப்பதில்லை. நீ எந்த விதத்திலும் இந்த உலகிலே பயனற்றதாக உள்ள வாழ்க்கையை வாழுவதினால் நீ என்ன சுகத்தை கண்டுவிடப் போகிறாய்? மாறாக எதனை அடைவாயா? நரகத்தில் நிற்றீரோ. மேலே சொல்லப்பட்ட ஏதொன்றினையும் செய்யாமல் வாழ்ந்து முடிந்ததன் பின் நரகத்துல போய் நிற்க போகிறீரா? நாள் எஞ்சினீரோ? எஞ்சிய நாள் முழுவதும் வானுலகத்துல போய் நீங்கள் நிற்கக்கூடிய நாள் முழுவதும் நரகத்தில் தான் இருக்க போகிறீர்கள். அந்த நரகத்தை தவிர்க்க வேண்டும்னா இந்த மேலே சொல்லப்பட்ட 3 செயல்கள்ல ஏதாயிலும் ஒரு செயலை நாம செய்தற்கு முன் வர வேண்டும். அதான் முன்னாடியே சொல்லிட்டார் திருமூலர், யாரேனும் ஒருவருக்கு ஒரு கைப்பிடி உணவு கொடு, இல்லை என்றால் பசுவினுக்கு ஒரு கைப்பிடி பசும் தழையை கொடு, இல்லை என்றால் நாடி வந்தவரிடம் இனிமையாக பேசு. இதில் ஏதொன்றையும் நீ செய்யாமல் இருப்பதினால் நீ பெறக்கூடிய பயன் என்ன? பயன் என்னன்னு கேட்டாருங்க. உனக்கு கிடைக்கக்கூடிய பயன் நரகம்னு முடிச்சுட்ட. உன்னை நாடி வரக்கூடிய இரவலருக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லுவதும், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு நீர் விடாமல் அது பட்டு போக கூடிய அளவிலே பார்த்திருப்பதும்,
பரமனினது திரு ஐந்தெழுத்தை ஓதாமல் இருப்பதும் நிச்சயமாக உனக்கு நரகமானது கிடைப்பதற்கு உண்டான அறிகுறிகளாகும். ஆகவே மேலே சொல்லப்பட்ட மூன்றினில் ஏதொன்றையுமே செய்யாமல் எஞ்சி இருக்கக்கூடிய நாள்களை எல்லாம் நரகத்திலேயே கழிப்பது என்று முடிவு செய்து விட்டால் உங்களை யார் ஒருவராலும் காப்பாற்ற முடியாது. இது அடிப்படையான ஒரு உதவி. தாவரங்களுக்கு நீர் விடுதல். பெரும்பாலானவர்கள் இதை நாம பெரியதாகியதோர் செயலாகவே எண்ணுவதில்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு நம்மால் இயன்ற நீரினை முகந்து ஊற்றுதல் ஒன்றும் வேண்டாம். கோடை காலத்துல வீதிகள் தோறும் நீர்ப்பந்தல் வைக்கிறோம். மானுடர்கள் தங்களுக்கு உண்டான நீர் வேட்கையை போக்கிக் கொள்ள அவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல இடங்கள்ல நீர்ப்பந்தல் வைத்து நீர் விநியோகம் பண்ணுகிறோம். இந்த கோடை காலத்துல பறவைகள் தடுமாறும் என்பதற்காக வீடுகள்ல உள்ள மொட்டை மாடியில ஒரு பாத்திரத்துல நீர் ஊற்றி வையுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். வீட்டு வாயில்ல ஒரு வாளியை வைத்து அதுல நீரையும் அரிசி களைந்த நீரையும் காய்கறிகளில் இருந்து எஞ்சிய கழிவுகளையும் அதில் போட்டு வையுங்கள். அந்த வழியாக வரக்கூடிய பசுமாடுகள் அவைகளை உண்டு தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். இதெல்லாம் ஒரு காலத்துல சொல்லப்படாத வழக்கங்களாக எல்லா கிராமங்கள்லயும் இருந்தது, எல்லா வீடுகள்லையும் இருந்தது. கழு நீர் என்று அரிசி களைந்த நீரை மாட்டினுக்கு கொண்டு போய் ஊற்றுதலும், அவர்கள் வீட்டுல மாடு இல்லை என்றாலும் அதை சேகரித்து மாடு உள்ளோர் வீட்டினுக்கு சென்று அதை கொடுத்தலும், இல்லது அவர்களை இங்கு வர சொல்லி இதை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுதலும் மரபா இருந்தது. அதுபோல முதல் நாள் எஞ்சிய உணவெல்லாம் இந்த கழு நீரோடு கலந்து பசுமாட்டினுக்கு கொடுக்கும் வழக்கம். அப்ப பண்டைய காலங்கள்ல பசுவினுக்கு உணவு அளித்தலும் இரவலர்களுக்கு பொருள் கொடுத்தலும் தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல, எல்லாருடைய இல்லங்களிலும் இயல்பாக நடைபெற்று வந்த செயல். திருமந்திரம் எழுதின காலத்துல இதெல்லாம் மெல்ல வழக்கு ஒழிய தொடங்கிவிட்டது. சங்க இலக்கியங்களையோ அதன் பின்வந்த இலக்கியங்களையோ படிக்கின்ற பொழுதுதான் உண்மை தெரிகிறது, எல்லா ஊர்களிலும் வழிப்போக்கர்களுக்காக தங்கும் விடுதியையும் உணவினை அளிக்கக்கூடிய நிலையில் சத்திரங்களையும் மன்னர்களே கட்டி வைத்திருக்கிறார்கள். அதுபோல அசோகர் காலத்துல பார்த்தீர்கள் என்றால் வயது ஆன பசுமாடுகள், அவைகளினால் இனி பெறுதற்கு பயன் ஏதும் இல்லை என்று எண்ணிய அளவில் அது போன்றதாகிய பசுமாடுகளை பாதுகாத்தற்கு கோசாலைகள் நிர்வகிக்கப்பட்டன. எனக்கு உண்மையிலேயே நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா, நம்முடைய வகுப்புல இருக்கக்கூடிய தீபா அவர்களினுடைய குடும்பத்தார் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் என்ற ஒரு பகுதியில ஒரு பெரிய கோச்சாலையை வைத்து பராமரித்து வருகிறார். உண்மையிலேயே அது ஒரு மிக பெரியதாகிய நன்மை தரத்தக்க, மனதினுக்கு நிறைவினை தரத்தக்க ஒரு அழகானதோர் செயல். அதுபோல வந்தவாசி செல்லக்கூடிய பாதையில தென்னாங்கூர்னு ஒரு பகுதி இருக்கு. நடன உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பகுதி தெரியும். தென்னாங்கூர்ல ஹரிதாஸ் சுவாமிகளின் காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் மிக அழகான ஒரு கோச்சாலை பராமரிக்கப்பட்டு வருகிறது. காரணம், பசு தான் பயன்படு பொருளை கொடுத்த காலத்துல அதை நாம பராமரிக்கிறது பெரிய விஷயம் அல்ல.
அதனுடைய பாலை பெற்றுக்கொண்டு அதனை பராமரிக்கிறது பெரிய செய்தியே அல்ல. அவைகளினால் இனி பால் கொடுக்க இயலாது என்று தெரிந்த பின்னும் அவைகள் முதுமை அடைந்து விட்டன என்று தெரிந்ததன் பின் அவைகளை பாதுகாப்பாக அவைகளுக்கு உரிய உணவினை அளித்து ஓய்வினை தந்து அவைகளும் இயற்கையான மரணத்தை பெறுகின்ற வரைக்கும் உரியன எல்லாம் செய்தல் என்பது கோசாலையில் நாம மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல். என்று விலங்குகளை எல்லாம் அப்படி பராமரிக்க வேண்டும்னு சொல்றோம். பல வீடுகள்ல மானுடர்களையே பராமரிக்காமல் முதியோர் இல்லங்கள்ல கொண்டு போய் விட்டிருப்பதை பார்க்கிறோம். வேறு வழி இல்லை, அவ்வளவுதான். இன்றைய நடைமுறையில இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள தகுந்தனன்னு நாம சொல்லி நம்மை தேற்றிக் கொள்ளுகிறோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. முதியோர்களை எல்லாம் பராமரிக்க முடியாமல் நாம் செயல்படுகிறோம்னா நமக்கு முதுமை வந்தால் நம்மை பராமரித்து கொள்ளுவதற்கு நாம முன்வர வேண்டும். நமக்கு யாரும் வரமாட்டார்கள். இன்றைக்கு அப்படித்தான் நிலைமை உருவாகி இருக்கிறது. ஊர்கள் தோறும் கோவில் என்பது போல இன்றைக்கு ஊர்கள் தோறும் முதியோர் இல்லம். அதுல நவீனத்துவப்படுத்தப்பட்ட அறிவிப்புகள் வேற. இந்த முதியோர் உள்ள அந்த இல்லத்தை ரொம்ப அழகாக ஓய்வு பெற்றதன் பின் வந்து தங்குதற்கு உரிய இடம், இது ஒரு சொர்க்க பூமி என்றெல்லாம் விளம்பரம். இன்று எல்லோரும் நாம் நம்முடைய பெற்றோர்களை தவிர்ப்பதற்கும் அவர்களுக்கு உண்டான பணிவடைகளை செய்வதிலிருந்து நம்மை விலக்கி கொள்ளுவதற்கும் தட்டி கழிப்பதற்கும் என்ன இயன்றன உண்டோ அத்தனையும் நாம செய்வதில் ஆர்வம் காட்டுகிறோம். இதெல்லாம் ஏன் நடக்கிறது தெரியாது. இவைகளை எல்லாம் நம்ம மேல்நாட்டிலிருந்து அவர்களினுடைய நாகரீகத்தின் அவர்களினது பண்பாட்டின் கூறுகளிலிருந்து பெற்றோமா தெரியாது. ஆனால் இன்று ஒன்று மட்டும் உண்மை, சென்னை போன்று இருக்கக்கூடிய பெருநகரங்கள்ல முதியோர் இல்லம்னு தனியா போக வேண்டாம். ஒவ்வொரு இல்லமும் முதியோர் இல்லம் தான். ஏனென்றால் அந்த இல்லத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் பணி நிமித்தமாக வெளியூர் வெளிநாடுன்னு போய் ஆயிற்று. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தனித்துதான் வாழுகிறார்கள். முதியோர்கள் தான் ஏதோ இன்று தங்களால் இயன்ற வேலையை தங்களுக்கு உரிய வேலையை செய்து கொள்ளக்கூடிய அளவில் மனதிலும் உடலிலும் கொஞ்சம் திடம் இருக்கிறது. அது இல்லாத நிலைக்கு செல்ல தொடங்கினால் கடினம்தான். அதனால மானுடர்களை பராமரிப்பது என்பது தவிர்க்க முடியாது. ஆகவே அதை சொல்லல. உன்னை சார்ந்த மக்களை உன் உறவினர்களை நீயாக முன் நின்று பாதுகாத்தலும் பராமரித்தலும் தவிர்க்க இயலாதது, இயல்பாக நடக்கக்கூடியது. இவைகளுக்கு மேலாக அனுதினமும் இறைவனை பரவுதல் வேண்டும். நான் இதுல மாற்று சிந்தனையே வைத்துக் கொள்வதில்லை. நம்மால் இயன்ற அளவு நமக்கு இத்தகையதோர் வாழ்வை கொடுத்தானே, இத்தகையதோர் வாழ்வினை கொண்டு நாம் நமக்கு உரியனவற்றை பெற்று மற்றவரோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுவதற்கு உரிய வாய்ப்பையும் அதற்கு உரிய பொருளாதார மேம்பாடுகளையும் தந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்மால் இயன்ற வரைக்கும் நன்றி சொல்லி வாழ்த்தணும். நமக்கு இப்படிப்பட்டதோர் வாழ்க்கை கொடுக்கப்பட்டு நாம் யார் ஒருவருக்கும் சுமையாக இல்லாமல் நம்மால் வாழ்க்கையை மிக அழகான முறையில் தூய்க்கப்படுவதற்கு உண்டான ஒரு நேர்த்தியான வாழ்வியல் முறையை கொடுத்துள்ள இறைவனை தினமும் பரவ வேண்டும். இது தவிர்க்க முடியாதது, தவிர்க்க கூடாதது. ஆகவேதான் பரமனை ஏத்த வேண்டும். ஏத்தாமல் இருப்பது நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுவதற்கு சமம். அடுத்து, நீங்கள் உங்களுக்கு உரிய வாழ்க்கையை வாழுகிறீர்கள். அந்த வாழ்க்கையினை வாழுகின்ற பொழுது அதனை
எந்த அளவிலும் பெற இயலாத நிலையில் உள்ள வறியவர்கள் உங்களை நாடி வரலாம். அவர்களுக்கு இயன்றன உதவுதல் வேண்டும். அதுதான் இரவலர்க்கு ஈதலையாயினும் ஈர். உங்களால் கொடுக்க முடிந்ததையாவது கொடுத்து பழகுங்கள். உங்களால் எது முடியுமோ, உங்களுக்கு எது இயல்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அது போன்றதாகிய நிலையில உங்களை நாடி வந்த இரவலர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் ஏதாகிலும், எங்கள் வீடுகள்ல பழமொழி சொல்லுவார்கள், வாயால இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா கையால இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் கேட்கக்கூடிய அளவினுக்கு உன்னால் பொருள் தர முடியவில்லை என்றாலும் ஏதாகிலும் குறைந்த அளவு கொடுத்து அவர்களை அனுப்பு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லாது. இதை நான் வகுப்புல பல முறை சொல்லியிருக்கேன். நம்முடைய இல்லங்கள்லாம், எங்கள் கிராமங்கள்லாம் யாரேனும் புதியதாக நேரம் தவறி வந்தால் அவர்களுக்கு எல்லா வீடுகளில் இருந்தும் உணவு திரட்டப்பட்டு கொடுக்கப்பட்டு விடும். அதை ஒரு அறமாக நினைத்திருந்தார்கள். எனக்கு தெரிந்து எங்கள் கிராமங்கள்ல நான் சிறாராக இருந்த பொழுது இரவு 7:30 மணிக்கு ஒரு பேருந்து வரும். அதோடு மறுநாள் காலையில தான் 8 மணிக்கு பேருந்து வரும். என் வீட்டில் இருக்கக்கூடிய என் தாயும் என்னுடைய பாட்டியாரும் 8:30 மணிக்கு மேலதான் அவர்கள் சாதம் சமைத்த அல்லது சோறு செய்த பாத்திரத்தில் எஞ்சி உள்ள சோரினுக்கு நீர் ஊற்றுவார்கள். ஏனென்றால் அந்த இரவு பஸ்ல யாரேனும் நமக்கு தெரிந்தவர்களோ அல்லது அயலார் வீட்டினுக்கு யாரேனும் வந்தால் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த உணவு பாத்திரத்தில் நீர் ஊற்றாமல் வைத்திருப்பார். அந்த பேருந்து யாரும் இல்லை என்ற உண்மை தெரிந்ததற்கு பிறகு, நம்முடைய உணவை பெற்று செல்லுவதற்கு நபர்கள் யாரும் இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த உணவு பானையில் தண்ணீர் விடுவார்கள். பல பேர், என் வயது ஒத்து இருக்கக்கூடிய பலர் இது அவர்கள் இல்லத்திலேயே பார்த்திருக்கலாம். ஏனென்றால் அன்று உணவு இல்லாதவருக்கு உணவு அளித்தல் என்பது அன்றாட வாழ்க்கையில அவரவர் மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வுகள்ல ஒன்றாக இருந்தது. அதாவது சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல, அவர்களினுடைய அன்றாட அஜெண்டால இது உண்டு. இது யாருக்கும் சொல்ல வேண்டாம், கற்றுத்தர வேண்டாம், இயல்பா நடக்கும். அதையும் நாம் செய்வதில்லை இப்பொழுது. அன்றைக்கு எழுதினது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஆகவே இரவலருக்கு ஈதலையாயனும் ஈர், அதுவும் செய்யறதில்லை. கரகத்தால் நீராட்டி, சில நிகழ்வுகளுக்கெல்லாம் போனீங்கன்னு நண்பர்கள் பலருக்கு தெரிந்திருக்கும். அந்த நிகழ்வுகள்ல கலந்து கொண்டு வெளியே வரும்போது சிறு சிறு தாவரங்களை ஒரு சிறு மண் பானையில் வைத்து கொடுக்கிறார்கள் அன்பளிப்பாக. நீங்கள் வீடுகள்ல தான் பெருமளவில் மரங்களை வளர்க்க முடியல, இந்த சிறு சிறு செடிகளை மண்பானையில் வைத்து கொடுக்கிறார்கள். அதை வீட்டில் கொண்டு போய் வைத்து இயன்ற வரைக்கும் அதை நீர் ஊற்றி வளருங்கள். வேடிக்கை என்ன தெரியுமா? வீட்டில் சோலைகளை வளர்த்தல், பூத்தரும் செடிகளை வளர்த்தல், இவைகளினால என்ன நன்மைன்னா, தாவரங்கள் வளருகின்றனன்றது தாவரங்களுக்கு நன்மை. அது போன்றதாகிய பசிய தாவரங்கள் நம் வீட்டை சுற்றி வளர்க்கப்படுவதனால் வீட்டுக்குள்ள நிறைய பிராணவாயுவின் சுழற்சி இருக்கும். ஏனென்றால் தாவரங்கள் எல்லாம் தங்களினுடைய உணவு தேவைக்காக சூரிய ஒளியிலிருந்து தங்கள் உணவை தயாரித்து கொள்ள ஆக்சிஜனை வெளியேற்றிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு மூலமாக தான் தங்களுக்கு உண்டான அந்த பச்சையம் என்கின்ற குளோரோஃபில்லை தயாரிக்கின்றன.
அப்ப தாவரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில காலையில அதிகமான பிராணவாயு என்று சொல்லக்கூடிய உயிரி நிறைய வெளியேற்றப்படுகிறது. அது அதனை கொண்டு நாம வாழ்வதனால நம்முடைய ஆரோக்கியம் பேணப்படுகிறது. இப்ப தாவரத்திற்கு நீர் ஊற்றினால் தாவரம் வளருகிறது ஒரு பக்கம், அந்த தாவரம் வளர வளர நமக்கு அதிக அளவிலே நம்முடைய சுவாசத்திற்கு உண்டான முழுமையுமான நல்ல காற்று கிடைக்கிறது. அப்புறம் அந்த தாவரம் வளர்ந்து அதனால் தரப்படக்கூடிய மலரோ காயோ கனிகளோ நமக்கு பயன்பாடு உடையனவாக இருக்கின்றன. அப்போ ஒரு தாவரத்திற்கு நீர் ஊற்றினால் அதனை வளர்க்கிறீர்கள் என்ற பெருமை மட்டும் ஓரளவு உங்களுக்கு உண்டு என்றால், அதனை காட்டிலும் பன்மடங்கு பெருமை அந்த தாவரத்தினால் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. அதை நாம் யோசிக்கிறதே கிடையாது. சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு எதிர்த்தாற் போலதான் ஆளுநர் மாளிகை இருக்கு. இந்த ஆளுநர் மாளிகையில ஒரு பலகை வைத்திருப்பார். எந்த விதமான இயந்திரங்களும் இன்றி இந்த இடத்தில் மிக பெரியதோர் ஆக்சிஜன் தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெறும் காடு. நம்முடைய தமிழக ஆளுநரினுடைய மாளிகை இருக்கக்கூடிய பகுதி, ஐஐடி, இதெல்லாம் இயற்கையாக அமைய பெற்ற காடுகள். அதீதமான மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி. அவைகள் அனுதினமும் வெளியேற்றக்கூடிய காலை நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் அவைகளால் வெளியேற்றப்படக்கூடிய ஆக்சிஜனின் அளவு ஒரு தொழிற்சாலையில கூட உருவாக்க முடியும். ஆகவே தாவரங்களுக்கு நீர் ஊற்றி வளர்த்தல் என்பது அவைகளுக்கு நீங்கள் நீர் ஊற்றுவதினால் அவைகள் வளருகின்றன. ஆனால் அவைகளினால் பெறக்கூடிய பலன்கள் நமக்கு மிக அதிகமாக நாம் ஊற்றிய நீரை காட்டிலும் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. அது கருதியாவது தாவரங்களை வளர்க்கும். அதான் தாவரங்களை வளர்த்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் வீடுகள் எல்லாம் துளசி மாடமே வைக்கப்பட்டது. துளசியை வழிபட்டால் பல்வேறு விதமான ஆற்றல் வருகிறது, அருள் கிடைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம். அடிப்படையில வீட்டுல முற்றத்துல வைத்திருப்பார்கள். அந்த துளசியினால் உருவாக்கப்படக்கூடிய அந்த மருத்துவமும் அதன் காற்றின் மூலமாக பெறப்படக்கூடிய நன்மைகளும் ஏராளம். ஆகவே இந்த செடிக்கு நீர் ஊற்றுதல் என்பது நம்மை நாமே வளர்த்து கொள்ளுவதற்கு நாம முன்வந்து நமக்கு உதவக்கூடிய செடியை வளர்த்தல் என்பதுதான். அதற்காவது அதை செய்யணும். அதுவும் செய்வதில்லை. இப்ப என்ன பண்ண போறோம்? நரகத்தில் நிற்றீரோ கேட்கிற. இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாமல் நரகத்துல தான் வாழப்போகிறீர்களா? யார் ஒருவரும் மரங்களுக்கு நீர் ஊற்றாமல் இருந்தால் மெல்ல மெல்ல மரத்தினுடைய வளர்ச்சி, தாவரங்களினுடைய வளர்ச்சி இந்த பூமியில குறைந்தால் அதனால் வரக்கூடிய கேடு மனித குலத்திற்கு மட்டுமல்ல, இந்த தாவரங்களை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், இவைகள் யாவும் அழிந்து போகும். அப்புறம் கடைசியில மனிதனும் அழிவான். ஆகவே இந்த தாவரங்களை எவ்வாறாகிலும் பேணி பாதுகாக்க வேண்டும். இதை செய்யாமல் விட்டால் நரகத்தில் தான் நிற்போம். நாள் எஞ்சி நீரோ, எஞ்சின நாள் முழுவதும் நமக்கு நரக வாழ்க்கை என்கின்ற ஒன்றுதான் கிடைக்கும். அதிலே தோய்ந்து நாம் மேலும் துன்பத்தினுக்கு ஆளாவோம். அத்தகு துன்பம் இல்லாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் இறைவனை ஒரு முறையாவது எண்ணுங்கள். உங்களால் இயன்ற உதவியை இரவலருக்கு கொடுத்து உதவுங்கள். ஏதாயிலும் ஒரு விதத்தில் ஒரு தாவரத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பினை ஏற்று அதை முழுமையுமாக நிறைவேற்றுங்கள். இந்த மூன்றினையும் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழும் காலத்து சொர்க்கம் கிடைக்கும். வாழ்ந்து மறைந்ததன் பின் வானுலகில் நிரந்தர சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம்னு ஒண்ணு உண்டானா இல்லை. இப்படி மேலான ஒரு விஷயத்தை சொல்லித்தான் இவனை சாதாரண செயல்களை செய்தற்கு ஈடுபடுத்த முடியும். எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டு
நீ இவ்வாறு செய்தால் உனக்கு இன்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும்னு அறிவியல் முறையில சொன்னா ஏத்துக்க மாட்டான். நீ மரத்தினுக்கு நீர் ஊற்று, ஆகவே உனக்கு உன் குடும்பத்தினுக்கு இறைவன் பல்வேறு விதமான நலன்களை செய்து உதவுவான் அப்படின்னா அந்த நம்பிக்கையில செய்யும். ஆகவே இந்த அறமாகிய இந்த மூன்றினையும் நீங்கள் செய்ய முன்வர வேண்டும். இவைகளை செய்யாது தவிர்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நரகு கிடைத்தல் என்பதிலிருந்து மாற்று கருத்தே இல்லை. அடுத்து, வழி நடப்பாரின்றி வானோர் உலகம் கழி நடப்பார் கடந்தார் கரும்பாரும் மழி நடக்கும் வினை மாசர ஓட்டி ஒளி நடக்கும் வினை ஓங்கி நின்றாரே. ரொம்ப அழகு. வழி நடப்பாரின்றி வானோர் உலகம் கழி நடப்பார் கடந்தார்க்கு அரும்பாரும். நல்ல விதமான வாழ்க்கையை இந்த உலகிலே நீங்கள் பெற்று அதனை முறையாக வாழவில்லை என்றால், நல்ல விதமான வாழ்க்கையை இந்த உலகில் உங்களால் வாழ முடியவில்லை என்றால், நிச்சயமாக நம்புங்கள், உங்களுக்கு முறையான நலம் தரக்கூடிய மேல் உலக வாழ்க்கை இல்லை. அதான் விளக்கம். வழி நடப்பாரின்றி, உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு யாரேனும் ஒருவர் இன்றி தவறான ஒரு வழியிலே நீங்கள் செல்வதாக இருந்தால், அப்படி செல்லக்கூடிய உங்களுக்கு உங்கள் வாழ்வு முடிந்ததன் பின் வானோர் உலகம் கழி நடப்பார், வானோர் உலகமாகிய தேவர்கள் வாழக்கூடிய உலகத்துல உங்களுக்கு நிச்சயமாக இடம் கிடைக்காது. ஆகவே தீய வழியில நடக்க நடக்க உங்களுக்கு நல்வழியை காட்டி அதன் வழி உங்களை நடக்க சொல்லாது இருக்கக்கூடிய நிலையில் உங்களால் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயலும் பாவமாக மாறி விடுதலினால் உங்களுக்கு வானுலகில் வாழ்ந்ததன் பின் இடம் இல்லை. எல்லாருக்கும் அதுதான் நான் பல முறை சொல்லி இருக்கேன் வகுப்பிலேயே. இந்த வானுலகு சொர்க்கம் இதெல்லாம் அங்கு இடம் இல்லை அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல குழப்பிக்க வேண்டும். ஏற்கனவே சொர்க்க நரகத்துக்கெல்லாம் விளக்கம் நிறைய முறை சொல்லி ஆயிற்று. ஆகவே வாழுங்காலத்துல நிறைவோடும் மரணம் வருங்காலத்துல நாம் வந்ததன் பணி முடிந்து நாம் இந்த இடத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம் என்ற நிறைவோடும் எவன் செல்லுகிறானோ அவனுக்கு இந்த உலகம் சொர்க்கம். வாழுங்காலத்துல மன அமைதி இல்லாமல் மரணம் வருகின்ற பொழுது குழப்பமும் அந்த மரணத்தை கொடும் துன்பமும் என்று எண்ணக்கூடிய எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் வாழுங்காலத்தே நரகத்தை சந்தித்தவனாகும். இதான் அடிப்படை. மரணத்திற்கு பிறகு மேலாக ஒன்று கிடைக்கும், அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இல்யூஷன். அது நம்முடைய கற்பனை, கொடுக்கப்பட்ட பல்வேறு விதமான கற்பிதங்கள். அது சரியா தவறான்ற விவாதம் எல்லாம் இன்றைக்கு பயனில்லை. அப்படி சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு, அப்படியாவது எங்க இருக்கு, வானுலகத்துல எந்த திக்குல இருக்கு, இதெல்லாம் பயன் ஏதும் இல்லை. இந்த சொர்க்கம் நரகம்ன்றது உலகளாவிய நிலையிலேயே உலக வாழ்க்கையை ரெண்டாகத்தான் பகுக்க முடியும்னு தொடக்கத்திலிருந்து பேசி வருகிறார். ஒன்று, இந்த உலக வாழ்க்கை இன்பமயமானதுன்னு என்று எண்ணி வாழுது, எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தரத்தக்கன என்று எண்ணி வாழுது. மற்றொன்று துன்பமயமானது என்று சிந்தித்து இந்த உலக வாழ்க்கையில வாழுங்காலத்தில் நாம் துன்பத்தோடு தான் பலவற்றை அணுகுகிறோம். துன்பம் இல்லாமல் நமக்கு வாழ்க்கை முறை இல்லை. ஆகவே இந்த துன்பத்தை போக்குவதற்கு உண்டான நெறிகளில் நிற்றல் என்பதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமாகி விடுகிறது. அப்ப இன்பத்தில் நிற்பதில்லை, பெற்ற இன்பத்தை நாம் என்றும் பெற வேண்டும் என்று அதை நிலைநிறுத்தி கொள்ள அவர்கள் முயலுகிறார்கள். அது அவர்களது வாழ்க்கை முறை. ஆகவே இந்த உலகத்துல சொர்க்கம் நரகம் என்றெல்லாம்
பலவாறாக சொல்லப்படக்கூடிய அளவில் இருக்கின்றதா என்றால் அவ்வாறு சொன்னால் அன்றி நல்லது செய்தற்கு உண்டான சிந்தனை நம்மிடம் தோன்றாது என்பதற்காக நரகத்துல இப்படிப்பட்ட விதமான தண்டனைகள் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டதன் காரணமே அதுதான். நரகமே கண்ணுக்கு தெரியாத ஒரு கற்பனை. அதில் கிடைக்கக்கூடிய தண்டனை, அதற்கு அவர்களால் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்றெல்லாம் பட்டியலிடுகிறார்களே, இவைகள் எல்லாம் நம்ம ஏதாயிலும் ஒரு விதத்துல நல்வழிப்படுத்துவதற்காக ஆன்றோர்களால் பண்டொரு காலத்துல சொல்லப்பட்ட செய்திகள். அவ்வளவு. அதுல பெரிய அளவுல பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இயன்ற வரைக்கும் நம்மால் இயன்றன நன்மையே செய்ய முன்வந்து விட்டோம் என்றால் நமக்கு எது பற்றின கவலையும் இல்லை. அடிக்கடி சொல்றது உண்டு. சங்க இலக்கியத்துல ஒரு மன்னன் பாடுகிறான், நான் ஏன் இத்தகையதாகிய பொருள்களை எல்லாம் பிறருக்கு கொடுத்து உதவுகிறேன் தெரியுமா? உடனே அவனது புலவர் சொல்லுகிறார், இவன் இவ்வாறு கொடுத்து உதவுவது எதனால் என்றால், இதனை இவன் தந்தை செய்து வந்தான், அவன் காலத்திற்கு பிறகு இவன் செய்கிறான், அவ்வளவுதான். ஏனென்றால் இம்மைக்கு செய்தன கொண்டு மறுமைக்கு நல்லதோர் பிறவி கிடைக்கும் என்ற நிலையில செய்தற்கு உண்டான தருமத்தை காரண காரியங்களோடு செய்வதாக எண்ணி செய்யப்படுவது இல்லை. அண்டிரனால் செய்யப்படக்கூடிய தர்மம். இம்மைக்கு செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் அலன் புறநானூறு. இந்த பிறவியில நாம நல்லது செய்தால் அடுத்த பிறவியில நமக்கு மேலானதோர் வாழ்க்கை கிடைக்கும் என்று கணக்கிட்டு கொண்டு தர்மத்தை செய்பவன் அண்டிரன் அல்லன். நாம் அப்படித்தான் வாழணும். இதனை செய்தால் நமக்கு இன்ன நன்மை கிடைக்கும், சரி இதனை செய்தால் இன்ன நன்மை கிடைக்கும்னு தெரியுது இல்லையா? அப்ப இவைகளையெல்லாம் செய்வதனால் இன்னென்ன தீமைகள் கிடைக்கும்னு தெரியும் இல்லையா? அதை தவிர்க்க முன்வந்திருக்கிறோம். அதை தவிர்த்தாலேயே இறைவனது சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். தனியாக நல்லதுன்னு எதுவும் செய்ய வேண்டாம். இயல்பான வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை பிறருக்கு எந்த விதத்திலும் ஒரு ஊறு விளைவிக்கக்கூடிய வாழ்க்கையாக, துன்பம் தரக்கூடிய வாழ்க்கையாக இல்லாத வாழ்க்கையை நாம வாழ தலைப்பட்டு விட்டாலே நம்முடைய வாழ்க்கை பொருள் உடைய வாழ்க்கையாக மாறும். பொருள்னா ஒரு அர்த்தம் இருக்கும். வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு அர்த்தம் தேவை. நாம் ஏன் வந்தோம், எதற்கு வாழுகிறோம், என்ன செய்தோம், ஏன் மரணிக்கிறோம்னு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் ஏதாயிலும் ஒரு அளவுல காயினையோ கனியினையோ ஈன்று அதை மக்களுக்கு உரியதாகி விட்டு தன்னை மடித்து கொள்ளுகிறது. தாவரங்கள் எல்லாம், அந்த தாவரங்களுக்கெல்லாம் அத்தகைய அறிவு இருக்கின்ற பொழுது அந்த தாவரங்களால் தரப்பட்ட உணவை உண்டு வாழக்கூடிய நாம் வாழ்நாளிலே நாம் பிறருக்கு எந்த அளவினுக்கு உதவி புரிபவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் வாழ்வதிலேயே பொருள் இல்லை என்று உணரக்கூடியவர்களாக. இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செய்கிறோம்னா செய்கிறது கிடையாது. வாழுகின்ற வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அடுத்தவர்களை சார்ந்தும் அடுத்தவர்கள் உதவியை பெற்றும் நாம வாழுகிறோமே ஒழிய நம்மால் இயன்றனவற்றை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி வாழுகிறோமான வாழுவதில்லை. அதனாலதான் நாம் வழி நடக்கக்கூடிய நல்வழியில் நடக்கக்கூடிய வாழ்க்கையில அந்த நல்வழியை பின்பற்றி நடத்தல் இல்லாமல் வாழ்ந்தோம் என்றால் மேல் உலகம் கிடைக்காமல் போகும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் மாற்று கருத்து கிடையாது. நல்ல வழியை தேர்ந்தெடுத்து அதனை முறையாக வாழ நாம் தலைப்படவில்லை என்றால் வாழ்ந்ததன் பின் நமக்கு நல்லதோர் வாழ்க்கை, நல்லதோர் உலகம் கிடைக்காது. இதுல மாற்று சிந்தனையே வச்சுக்க வேண்டாம்.
நம்மால் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு தீமையும் கணக்கிடப்படுகிறது. அதனுடைய எச்சங்களுக்கு ஏற்றாற்போல்தான் நம்முடைய வாழ்க்கை அமைய இருக்கின்றது. இதுல சந்தேகமே பட வேண்டாம். எந்த மதமோ எந்த ஒரு கோட்பாடோ இதனை விவாதிப்பதற்கு முன் வந்தாலும் நம்மால் விளக்க முடியும். இவைகள் என்றும் நிரந்தரமானவை. இவைகளிலிருந்து நாம் விலக முடியாது. அதனாலதான் இந்த உதவியை பிறருக்கு உலகில் நல்வழியில் நடத்தல் இன்றி மேல் உலகம் கிடையாது ஒழியும். அதே போல தீய வழியிலே நடக்கின்றவரே பலர், அவர் ஒழிய ஞானம் நிகழும் செயல்கள் மிக பெற்ற சிலரே. உலகத்துல அஞ்ஞானத்தின் வழி நின்று தவறான பாதையில செல்லக்கூடியவர்கள் தான் ஏராளம். உலகம் கழி நடப்பார் கடந்தார் கரும்பாரும். உலகத்துல தப்பான வழியில நடக்கிறவர்கள் தான் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். காரல் மார்க்ஸ் ஒரு இடத்துல வேடிக்கையா சொன்னான், மெஜாரிட்டி ஃபைண்ட்ஸ் ஆல்வேஸ் ஃபூலிஷ்னஸ். எங்கு அதிகமான மக்கள் செல்வம் இருக்கிறதோ, எந்த ஒரு தலைவனை மிகுதியான மக்கள் விரும்புகிறார்களோ அந்த இடத்திலேயே தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் ஏதோ ஒரு தவறை செய்கிறார்கள். அதனால இந்த மற்றவர்களால் புகழப்படக்கூடிய வாழ்க்கை முறை நமக்கு பெருமளவிலே இருப்பதை காட்டிலும் இந்த உலக வாழ்க்கையில தீய வழியினை கொண்டு வாழுபவர்கள் ஏராளம். நம்ம அறியாம தீய வழிக்கு போய் ஈடுபாடு காட்டும். ஏனென்றால் நமக்கு உரிய செல்வம் உரிய முறையில உரிய அளவுல வந்தால் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியன எல்லாம் முறைமையோடு இருக்கும். இன்றைக்கு உரிய அளவுல பணம் வருவதில்லை. நல்ல முறைமையான செயல்பாடுகளினால் பணம் வருவதில்லை. ஆனால் எல்லோருக்கும் தேவை பணமாக இருக்கிறது. அதனால தவறான வழியில சென்றுதான் இன்று பணத்தை ஈட்டுகிறார்கள். அந்த பணத்தை ஈட்டினதனால் அதனை கொண்டு நல்லது செய்தாலும் தீமைதான் நடக்கும். அதனை கொண்டு மேலும் தீமையை செய்தாலும் தீமைதான் நடக்கும். அதனாலதான் ரொம்ப தெளிவா சொன்னார், தீய வழியிலே நடக்கின்றவரே பலர், அவர் ஒழிய ஞானம் நிகழும் செயல்கள் மிக பெற்ற சிலரே. எப்படி உலகத்துல தீய வழியில நடக்கக்கூடியவர்கள் பலர், எஞ்சி இருக்கக்கூடிய உலக மக்கள்ல உண்மையான ஞானத்தை பெற்றவர்கள் வெகு சிலர். அவர்களை பெருமளவில் எல்லாம் சொல்ல முடியாது, வெகு சிலர். இன்னைக்கும் உலகத்துல ஞானிகள் என்பவர்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பது இல்லை. நீங்க எல்லா விதமான தியாகிகளையும் எண்ணி பார்க்கலாம். உங்களுடைய அனுபவத்துல யாரெல்லாம் உங்களுக்கு பழக்கம் உள்ள சுவாமியார் என்றும் அவரை வணங்குவதினாலும் வழிபடுவதினாலும் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்று நீங்கள் தெரிந்து அதனை அடிப்படையாக செயல்படக்கூடிய வழக்கம் இருந்ததுன்னா தப்பு இல்லை. அதுவும் ஒரு விதத்துல நல்லது. யாரேனும் ஒருவரை நம்முடைய வாழ்க்கையினுடைய மூல ஆதாரமாக நம்பி வணங்குதல், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இவைகளையும் செய்யாமல் வேறு என்ன செய்கிறோம்? கேடு விளைதற்கு உண்டான பாவத்தை நீக்கி சொர்க்கத்திற்கு செல்ல இயலாமல், அந்த பாவத்தை நீக்குதற்கு வழி தெரியாமல் நரகத்தை நீங்கள் சென்று அடைகிறீர்கள். அதுதான் மழி நடக்கும் வினை மாசர ஓட்டி ஒளி நடக்கும் வினை ஓங்கி நின்றார். மிக பெரிய அளவுல ஓங்கி நின்றவர்கள் எதனை எதிர்பார்க்கிறார்கள்? உங்களை நீங்கள் இனம் காட்டுகின்ற பொழுது தவறானவனாக காட்டி அவன் முன்னே சென்று நிற்றீர்கள் என்றால் உங்களுக்கு உரியன தண்டனை தான் கொடுக்கப்படுமே ஒழிய இறைவனது தன்னழியாகிய கருணை கிடைக்க.
அதனால்தான் மறந்தும் பிறன் கேடு சூழற்கன்னு வள்ளுவர் சொன்னார் தீவினை அச்சத்துல. செய்யாத, மறந்து முன் அறியாமையினால கூட செஞ்சிடும். சொல்றோம் இல்லையா, அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் ஐ டிட், தப்பு இல்லை. நீங்கள் அறியாமையில் செய்தாலும் அறிந்து செய்தாலும் கிடைக்கக்கூடிய தண்டனை கிடைத்துத்தான் தீரும். ஆனால் அந்த தண்டனையை நாம் செய்த தவறினுக்கு ஒறுப்பு என்று ஏற்றுக்கொண்டு அதை நாம் திருத்த முறை பின்பற்றினோம்னா நல்ல வழிமுறை நமக்கு வாழ்க்கையில கிடைக்கும். அதுல தெளிவா இருக்கணும் நமக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது அதுதான், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு முறைதான். அடுத்த வாழ்க்கை முறை எப்படின்னு நமக்கு தெரியாது. இருக்குமா தெரியாது. இருந்தால் மானுடனாக பிறப்போமா தெரியாது. இதுபோல் நம்மால் பலவற்றை கேட்க, பிறரிடம் எடுத்து சொல்ல நமக்கு எப்படிப்பட்டதொரு வாழ்க்கை கிடைக்குமா தெரியாது. எத்துணை ஆண்டு காலம் இருக்க போகிறோம் தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பிறவியில நல்ல பிறப்பாக நான் பிறக்க வேண்டும் எதிர்பார்ப்பு மட்டும் வச்சுட்டு அந்த பிறப்பு நம்முடைய குழந்தைக்கு கிடைக்க வேண்டும்னு அந்த குழந்தை எதிர்பார்க்கிறது என்றால் அதற்கு ஏற்றாற்போல் உரிய சூழலை என்றாகிலும் நாம் வகுத்து கொடுத்ததுண்டா? இல்லை. உலக வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் இன்றி வாழுதல் அரிது. ஆனால் எதிர்பார்ப்புகளை மட்டுமே நம்பி வாழுதல் என்பது முட்டாள்தான். இதை ரொம்ப அழகா புரிந்து கொள்ளணும். அதனாலதான் வாழ்க்கையில எதிர்பார்த்தல் என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரை பயணிக்கப்படக்கூடிய ஒன்று என்ற நிலையில எதிர்பார்ப்பை நாம பின்பற்ற ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஏமாந்து ஏமாந்து கடைசியில் நம்முடைய வாழ்க்கையை நாமே ஊருள்ளதாக்கி கொண்டு செஞ்சிடக்கூடாது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நம்மால் இயன்றனவற்றை பிறருக்கு கொடுத்து உதவுதல் என்பதுதான் கேடு நிகழுவதற்கு உண்டான பாவத்தை நீக்கி நரகத்தையும் கடந்தவர்களாக நிற்பார்கள். வழி நடக்கும் வினை மாசற ஓட்டி, நமக்கு உண்டான தவறுகளினால் விளையக்கூடிய வினைகள், அவைகளை அனுபவிக்கக்கூடிய துன்பச் சூழ்நிலையினை மாசற ஓட்டி அடியோடு விலக்கி ஒளி நடக்கும் வினை ஓங்கி நின்றாரே, பாவமான ஏதுவினை நீக்கி பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழுதற்கு முதன்மையாக நிற்பவர்கள் வெகு சிலரே. ஆகவே நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் பாவத்தை எண்ணாமலும் பாவத்தை பிறர் மாட்டு செய்யாமலும் அறத்தின் வழியாக உங்களுடன் வாழக்கூடியவர்களை அந்த அறத்தின் வழியிலேயே அணுகியும் நின்றீர்கள் என்றால் உங்களுக்கு நரகம் என்கின்ற ஒன்று எக்காலத்தும் கிடைக்காது. எக்காலத்தும் கிடைக்காதுன்னா 7 பிறவி எடுத்தாலும் அந்த 7 பிறவியும் அமைதியோடும் அந்த பிறவி என்பது உலக ரசனையோடும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்றாக அமையும். பெரிய விஷயம், அதை மறந்துடக்கூடாது. சொல்லிட்டு அடுத்தது சொல்லுகிறார், கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடு அல்ல செய்தி இன்பம் நாடவும் ஒட்டான் இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யில் பசுவது ஆமை. அழகான இடம். அதாவது கெடுவதும் ஆவதும், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கேடுகள் நிகழ்வது,
அதனால் நம் வாழ்க்கை கெடுவதும், ஆவது நம் வாழ்க்கையில நல்லன நடந்து அதன் வாயிலாக நாம் நன்றாவதும் யார் கையில இருக்குன்னா, கேடில் புகழோன் நடு, குற்றமில்லாத புகழுக்கு உரியவனாகிய இறைவனினது நடுநிலைமை. இறைவன்தான் நல்ல நடுநிலையில இருந்து கொண்டு நமக்கு உரியதாகிய செயல்கள், நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் நன்மைக்கு உரியன என்றால் நமக்கு நன்மையான ஒரு வாழ்க்கையையும், நம்மால் செய்யப்படக்கூடிய செயல்களை தீமை என்று கருதினால் அதற்கு இணையான தண்டனையும் ஒருத்தலையும் உடைய வாழ்க்கையையும் தரக்கூடியவன் இறைவன். அவன் நடுநிலையாளன், எந்த விதத்திலும் மாற்றி சிந்திக்க தெரியாதவன், அப்படிப்பட்ட நடுநிலையாளன். ஆகவே கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடுநிலை, நடு அல்லது செய்து இன்பம் நாடவும் ஒட்டான். அவனால் தரப்படக்கூடிய அந்த நீதியில, அந்த அறத்தினால் வரக்கூடிய இன்பம் என்கின்ற ஒன்றையே அவன் விரும்புவான். அவன் ஒருபோதும் உடன்படான். நீங்கள் தவறான செயல்களை செய்வதற்கு ஒருபோதும் உடன்படான். நம்மிடமிருந்து கடவுள் அன்வயப்பட்டு நிற்பான். நம்மால் மேற்கொள்ளக்கூடிய தவறுகளை எல்லாம், அதனால் விளையக்கூடிய தீமைகளை எல்லாம் நாம அனுபவிப்பதற்கு கடவுள் தான் கூட வர்றதே கிடையாது. அதற்கு உண்டான சூழலையும் அதனை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு உண்டான மக்களையும் அவன் படைத்து ஒதுங்கி விடுகிறான். நம்ம வாழ்க்கையில பெறக்கூடிய நன்மை தீமைக்கு நம்மோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய, சேர்ந்து வாழக்கூடிய மக்களிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளும். நமக்கு உண்டான துன்பத்தை பிறரால் தரப்படுவது இல்லை. ஆனால் நாம் பொது வெளியில நம்மால் ஏதாயிலும் ஒரு துன்பம் பிறருக்கு செய்யப்பட்டு விட்டது என்றால் அந்த துன்பத்தின் பலன் நிச்சயமாக நம்மை வந்து, முன்னெல்லாம் கொஞ்ச காலம்னு சொல்லுவோம், இப்பெல்லாம் உடனே தான். மற்றும் சிந்தனையே கிடையாது. தவறு செய்தல் என்பது தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அந்த தவறுக்கு உண்டான தண்டனையிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் யார் ஒருவராலும் தப்ப முடியாது. காரணம், கடவுள் நம்மீது விடுவது எத்திக்ஸ், அறம். ஆனால் நாம் வாழும் உலகிலே நமக்கு உண்டான நீதியை தருவது நீதி நூல்கள், அறம் இல்லை. அதனாலதான் நடு அல்லது செய்தி இன்பம் நாடவும் ஒட்டான். அதனால் அவை அறம் அல்லாதவற்றை செய்து அவற்றானே இன்பம் அடைய விரும்புதலை அவன் ஒருபோதும் உடன்பட. தப்பான வழியில போய் ஒரு இன்பத்தை தூக்கலாம்னா அறம் உணர்ந்த இறைவன் அதற்கு அனுமதிக்கவே மாட்டான். ஞாபகம் வச்சு, அத குழப்பமே வச்சுக்கூட. நம்மை தவறான பாதையில செலுத்தி தவறான செயல்ல ஈடுபடுத்தி அதனால் விளையக்கூடிய தவறினால் பிறரை துன்பப்படுத்தி அதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம தூக்க வேண்டும் என்று ஒருபோதும் இறைவன் நினைப்பது. தன்னால் படைக்கப்பட்ட இந்த உயிர்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் தனக்கு உண்டான வாழ்க்கையை நேரிய முறையில நேர்மையாக பிறருக்கு இன்னா செய்யாதிருந்து தங்கள் வாழ்க்கையை தானே அமைத்து கொள்ள வேண்டும்னு கடவுள் நினைக்கிறான். அதனாலதான் இந்த இடத்துல திருமந்திரர் சொன்னார், ஆகவே இந்த கெடுவது அல்லது வளர்வது சிறப்பது என்பதெல்லாம் பிறர் கையில இல்லைன்னு தெரிஞ்சு யாரா இருந்தாலும். அதனால அவை அறம் அல்ல, நடு அல்லது செய்து இன்பம் நாடவும் ஒட்டான் யார்? இறைவன். இடுவதும் ஈவதும், ரொம்ப அழகான வார்த்தை. இடுவதுன்னா
நம்மை காட்டிலும் உயர்ந்தாருக்கு நாம கொடுப்பது இடுவது. ஈவது என்றால் நம்மை காட்டிலும் தாழ்ந்தாருக்கு பொருள் உதவுதல், அவர்களுக்கு உரியன உதவுதல் ஈவது. ஆகவே உங்களை சார்ந்து மேல் இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் உதவுதல் வேண்டும், அதை இடுவதுன்னு பேசினார். தாழ்ந்தவர்களுக்கு உங்களால் தரப்படக்கூடிய உதவி ஈவது. ஆகவே இடுவது ஈவதும் எண்ணுமின் இவைகளை இடைவிடாது சிந்தியுங்கள். உங்களை காட்டிலும் உயர்ந்தவர்களுக்கு உங்களிடம் இல்லாதது ஏதாயிலும் ஒன்று பயன்பாடு உடையதாக இருந்தால் அதை கொடுத்து உதவுங்கள். அதே போல ஈவது என்றால் உங்கள் தகுதியை காட்டிலும் தாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் துன்பம் கண்ட வழி, அவர்களுக்கு நீங்களாக சென்று உதவுதல் உண்டு. அதுக்கு பேர் ஈதல்னு பேர். ஆகவே இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இதை இடைவிடாது சிந்தியுங்கள். நாம இன்றைக்கு நல்ல விதமாக வாழுகிறோம்னா அதுக்கு என்ன காரணம்? நாம கொண்டுள்ள வழிபாட்டு முறை, நமக்கு உண்டான நம்பிக்கைகளிலே நாம் முழுமையுமாக நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அதன் வெளிப்பாடாக மேற்கொள்ளக்கூடிய செயல்கள். இதனை நீங்கள் அந்த ஈடுபாட்டோடு செய்யவில்லை என்றால் பலன் தராது. ஆகவே இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யிற் பசுவது வாமே. ஆகவே இன்பம் செய்வது என்பது எது என்றால் இன்பம் கெடுதற்கு ஏதுவாகிய பாவத்தை செய்தல் என்பது விலங்கின் செயலாக மாற்றம் பெறும், நினைவில் கொள்ளுக. அதுதான் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யில். உங்களுக்கு இன்பத்தை தருதற்கு உண்டான செயலை நீங்கள் செய்யாமல் போனால் உங்களினுடைய செயல் விலங்கின் செயலாகும். ஆகவேதான் பசுவது வாமே, பசுன்னா விலங்கு. ஆகவே மறந்தும் பிறருக்கு தீமை தரக்கூடிய செயல் ஆகிய ஒன்றை செய்யாதீர்கள், அது விலங்கினது செயல். வாழுங்காலத்து மனிதராக வாழ தலைப்பட வேண்டும். மனிதராக வாழுவதாக இருந்தால் நம்மால் செய்யப்படுவதற்கு உண்டான செயல் எல்லா காலத்தும் நன்மை பயக்கக்கூடியதாய், நமக்கு மேலான வாழ்வை தரக்கூடியதாய் இருக்க வேண்டும். மாறாக பிறருக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அது விலங்கின் செயல், அதை செய்யாதீர்கள். மானுடனாக பிறந்து விலங்காக செயல்படாதீர்கள். அப்படி செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நரகம் கிட்டும், இறைவனது அருள் உங்களுக்கு கிட்டாது. அதுதான் கெடுவதும் ஆவதும் கேடியில் புகழோன் நடு அல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான். இடுவதும் ஈவதும் எண்ணுமின். இடுவதுன்னா உங்களால் உயர்ந்தோருக்கு கொடுப்பது இடுவது, ஈவது உங்களில் தாழ்ந்தோருக்கு தருவது ஈவது. ஆகவே அதனை எண்ணுமின், அதனை செய்வதற்கு இடைவிடாது எண்ணுங்கள். இன்பம் படுவது செய்யில். உங்களுக்கு நன்மை தரத்தக்க, மகிழ்ச்சி தரத்தக்க செயல்களை மட்டுமே செய்தல் வேண்டும். மாறாக பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயலை செய்தல் என்பது விலங்கின் செயலாக கருதப்படும். ஆகவே வாழும் வாழ்க்கையில் மானுடனாக இருந்து உய்வு பெற வேண்டும். செய்யக்கூடிய செயல்களில் விலங்கு போல் செயல்பட்டு நம் வாழ்க்கையை மேலும் நாம் நரகாக்கி கொள்ளுதல் கூடாது என்பதாக இன்று நிற்கட்டும்.